அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய ஃபேமிலிக்கு தேங்க்யூ ஸோ மச். அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த 10 டேஸ் என்னால் முடிச்சிருக்க முடியாது. நான் இங்கே சென்னையில் தம்மசேரியில் தான் இருக்கேன். விபாஷனா தியானத்துக்காக வந்தேன். என்னோடய 10 நாள் தியானம் முடிவடைந்தது. மிகவும் சிறப்பாக முடிவடைந்தது. ஒரு வாட்டியும் ஒவ்வொரு அனுபவம். இது என்னோடய 5வது 10 டேஸ். நெக்ஸ்ட்டு லாங் கோர்ஸ் 20 டேஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏப்ரலில் திருவண்ணாமலையில் பண்ணலான்னு இருக்கேன். இப்போது லாங் கோர்ஸ் பண்ணணுன்னா 10 டேஸ் முடிச்சிருக்கணும். ஒரு சேவா, ஒரு சதிப்பட்டானா பண்ணியிருக்கணும். பண்ணியாச்சு எல்லாமே. நெக்ஸ்ட்டு 20 டேஸ் தான். அடுத்தது கூத்துப்பற்ற முத்துசாமி ஐயாவுக்கு நன்றி. என்னோடய குருநாதர் சந்தோஷ் மாஸ்டருக்கு தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் ஆக்டிங் கிளாஸ் போகும்போது என்னோடய மாஸ்டர் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு 3 இயர்ஸாக எனக்கு தெரியும். பட் 10 டேஸ் நம்ம பண்ண முடியுமா, பேசாமல் இருக்க முடியுமா, மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு நான் அது அப்போதைக்கு பெருசாக எடுத்துக்கல. ஆனால் சுப்பிரமணி பிரதர் போயிட்டு வந்தாங்க எங்களோட ஆக்டிங் கிளாஸில். அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என் அண்ணாவோட ஃப்ரெண்டு பிரபு பிரதர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு. அப்புறம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், என்னோடய மாஸ்டர் சொன்னாங்க அப்படின்ட்டு நான் பிரதர்கிட்ட வெப்சைட் லிங்க் வாங்கிட்டு அப்புறம் நானும் என்னோடய அண்ணாவும் இங்கே விசிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு 3 இயர்ஸ் முன்னாடி தெரியும், என்னோடய மாஸ்டர் சொன்னார். பட் அப்போது கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். இப்போது இது ஒரு சிட்டிங், ஒரு 10 டேஸ் முடித்ததுக்கப்புறம் தான் இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் மாஸ்டர். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்மளை பற்றி நம்மளுக்குள்ளே போயிட்டு பார்க்கறது தான். பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, பக்தியாக இருங்க, தப்பே இல்லை. ஆனால் என்ன மாதிரி ஒரு முட்டாள்தனம் பண்ணாதீங்க. அருள் வாக்கு அப்படின்ட்டு அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பக்தியாக இருக்கலாம், தப்பு இல்லை. சாமி கோயிலுக்கு போகலாம், எல்லா சாமியுமே இருக்காங்க. சாமியை வழிபடுறது எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு புரிதல் வந்தது. இந்த மெடிடேஷன் பண்ண தான் எனக்கு நிறைய விஷயம் புரிய வந்துச்சு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் நான் 10 நாள் எப்போ முடியும், 1 நாள் 2 நாள் 3 நாள் எப்படி சொல்லி யோசிப்பேன். அப்புறம் லாஸ்ட்டு 10 டேஸ் அந்த ஒரு 2-3 டேஸ் இருக்கும்போது முடியுதா ஐயோ இது விட்டு போகிறோமா அப்படி சொல்லி ஒரு ஃபீல் வரும். ஆனால் இந்த வாட்டி அந்த நாள் என்னவும் இல்லை, முடியுது அப்படின்னு சொல்லி அதுவுமே இல்லை. சமநிலையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இங்கே சொல்லி கொடுப்பாங்க. விருப்பு வெறுப்பு அற்று இரு, எது வந்தாலும் ஏற்றுக்கிற மனநிலையோடு இருங்க அப்படின்ட்டு நிறையவே ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்கேன். எங்கேயுமே எனக்கு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இடையில உடம்பு முடியாமல் ஒரு 2 டேஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதையுமே சரியாயிடுச்சு. அதையும் நான் ஏற்றுக்கிற நிலையில் ஓகே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி 10 டேஸ் யாரோடும் பேச மாட்டேன், கீழே குனிஞ்சு தான் நடந்து போவேன். ஏன்னா நம்மளால் யாரும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி சனிக்கிழமை 13ஆம் தேதி டிசம்பர் 2025. இன்றைக்கி மெத்தா டே. 10 மணிக்கு மேலே 9 to 10 மெத்தா டே மீனிங் நம்மளுடைய புண்ணியம், அன்பு, கருணை எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்குறோம். இந்த மெத்தா டே எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். உண்மையாக சொல்லணும்னா ஒவ்வொரு கோர்ஸில் ஒவ்வொரு அனுபவம் எனக்கு கிடச்சிட்டே இருக்குது. ரொம்பவும் இன்ட்ரெஸ்டாக ஆர்வமாக இருக்கேன். நிறைய விஷயம் ஆன்மீகத்துக்குள்ளே இந்த எப்படி இயற்கை பிரபஞ்சம்னு இதுக்குள்ளே போக அடுத்து தெரிஞ்சுக்கணும் நிறைய ஒரு ஆர்வம் வருது. பிரியா உங்களோட கோல் என்ன அப்படின்னு என்னை கேட்டாங்கன்னா, என்னோடய கோல் சினிமாவில் நான் அச்சீவ் பண்ணணும், சினிமாவில் உழைக்கணும், சம்பாதிக்கணும், உதவணும். அவ்வளோ, நமக்குன்னு எதுவுமே வச்சுக்கூடாது, மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு யோசிக்கணும்.
ஒரு ஆசிரமம் வைக்கணும். இப்படிலாம் நிறைய விஷயம் எனக்குள்ளே இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, என்னம்மா நீ பாட்டு தியானத்துக்கு போகிற அப்படின்ட்டு. அப்படின்னா இல்லைங்க, நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். என்ன நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன், அதுக்காக தான் நான் மெடிடேஷன் பண்ணுறேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக ஒரு 10 days வாங்க. அதே டீனேஜ் வந்து 15 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் 7 days கோர்ஸ் எடுக்கிறாங்க. தம்மசேதில் வந்துட்டு வருஷத்தில் 2 டீனேஜ் போகுது. கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு கல்வியும் ஒழுக்கத்தையும் நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்களே பார்த்துப்பாங்க. தியானம் பண்ணும்போது மனசை எப்படி சமநிலையில் வச்சுக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வரும். மெமரி பவர் எல்லாமே அவங்கள ஸ்ட்ராங் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களும் நீங்கள் டீனேஜ் கோர்ஸ்க்கு தாராளமாக அனுப்பி வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்கும் என்ன அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, மாதத்தில் ஒரு நாள் வந்துட்டு 1 day போகுது. சில்ட்ரன்ஸும் அட்டென்ட் பண்ணலாம். சில்ட்ரன்ஸ் வந்து 10 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் எடுக்கிறாங்க. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேரண்ட்டும் வந்து அவேர்னஸில் வந்து உட்காரலாம். அந்த 1 day நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக வந்து டீனேஜ் 7 days இருக்குது. 15 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் கண்டிப்பாக வாங்க, வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். அதே சேம் டைம் அடல்ட்டு வந்து 20 வயசுலேருந்து ஷார்ட்டு 10 day, ஒரு 10 day ஆவது அட்டென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நீங்களே உணர்வீங்க. இப்போது வீடியோ போகிறோன்னா ஒரு 2-3 பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு அட்டென்ட் பண்ணாங்க. அது நிறைய பேர் வந்து வெப்சைட் கேட்டாங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு. அவங்க போனாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் ஒரு 10 நாள் நமக்காக ஒதுக்கி கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். நான் ஹாப்பியாக இருக்கேன், நீங்களும் ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய ரூம் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய ரூம் நம்பர் வந்து 26. முன்னே வந்து 25ல் இருந்தேன் நான் 2வது சீட்டிங் பண்ணும்போது. என்னோடய சீட் நம்பர் வந்து நான் உட்காந்து தியானம் பண்ணுவோம்ல, சீட் நம்பர் 2. அதேமாரி டைனிங் ஹாலுமே 2 தான் நம்பரு. அப்புறம் பக்கோடா செல் நம்மளுக்கு தனியாக ஒரு செல் கொடுப்பாங்களே, அது வந்து 80 ஃபீமேல் 4 ATF 4 என்னோடய நம்பர் வந்துட்டு அந்த செல்லில் அந்த நம்பரு. இதுதான் என்னோடய ரூம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஃபெமினைன் டாக்டர் கௌமதி மேம். உங்களோட நான் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். போன டிசம்பரில் பார்த்தேன், திரும்ப உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன். இந்த டிசம்பரில் இந்த தம்மத்தில் பார்த்தேன். தம்மம் கொடுத்த கிஃப்ட் கௌமதி அம்மா. நிறைய நீங்கள் ஹெல்ப்பிங் மைண்டோடு இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த இயற்கை வந்து குட் பர்சனாக வந்து எனக்கு காட்டுறாங்க. என்னை வழி நடத்துங்க, எனக்கு நல்லது கெட்டது சொல்லுங்கள். உங்களை மீண்டும் சந்தித்ததில் மிக்க சந்தோஷம். அகெயின் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. தேங்க்யூ.